வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை, தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது மண் சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு அதையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தலைக்கறியை போட்டுக்கலாம். தலைக்கறியை போட்டு கொஞ்சம் நேரம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் நேரம் அந்த உப்புலேயே நல்லா வேகட்டும். திரும்ப மூடி வச்சுருங்க. மூடி வச்ச பிறகு எடுத்துகிட்டு திரும்பவும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள் இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ இதில் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி அதிலையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. கறி நல்லா வேகணும். தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. அவ்வளோதான், கறி வெந்துருச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். நல்லா சுட சுட சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.